இது வந்து அரசனாமலை. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த தலாயபாளையம் ஒரு கிராமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஷூட்டு. அப்படியே வாங்க. இதுதான் வந்து எங்கள் ஊர் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில். அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்டி ஒரு 3 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இது 4வது வருஷம் கும்பாபிஷேகம் நடந்து 3 வருஷம் முடிச்சு 4வது வருஷம். எத்தனை வருஷமா இந்த கோயில் இங்கே இருக்குதுங்க? நீங்கள் கட்டி 3 வருஷம், அதுக்கு முன்னால் இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த தலாயபாளையம் கிராமத்து ஒரு பஞ்சாயத்துங்க. இதை சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிராமம் இருக்குது. அந்த கிராமங்கள் எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு கோயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள்னால எல்லாமே செப்பரேட்டாக அவங்க ஊரில் கோயில் வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு என்னுடைய தாத்தா அந்த மாதிரிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஒரு 80 வருஷங்களுக்கு வந்து முன்னாடியே இருந்த கோயில் இருந்திருக்கு. 80 வருஷம் 80 வருஷம் இருந்திருக்கு. இந்த கோயில் பேர் அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன். இப்போ குளம் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் இருக்குது. அரசனாமலைக்கு நாம நின்று இருக்கிற சைடுல இருந்து லெஃப்ட் சைடு இருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கு. கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து லெஃப்ட் சைடு இருக்குங்க. ஓகே ஓகே. சரி, அப்படியே அடுத்து நம்ம மிக பழமையான கோயிலான ஈஸ்வரன் கோயில் போவோம். இதுதான் அந்த ஈஸ்வரன் கோயிலுங்களா? இதுதான் வந்து ஈஸ்வரன் கோயிலோட முகப்பு தோற்றம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் தான் வந்து இது வந்து ஈஸ்வரன் கோவில் ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னால உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். 300 வருடங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு 300 வருடம் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் இருக்க மாட்டாங்க, சிமெண்ட் பூசி இருக்க மாட்டாங்க. ஒரு பழமையான கற்கள், பழமையான ஒரு மெத்தட்ல இருந்து யூஸ் பண்ணி கட்டிருப்பாங்க இந்த கோயில. அதான் செவருங்களுக்கு சூபி இருக்கு பாத்தீங்களா? 3 சூபி இருக்கு. அந்த சூபிகளை பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் வந்து வருடங்கள் விழா எடுப்பாங்க. கார்த்திகை மாசம் அந்த சூபி மேல தீபம் ஏத்தி வைப்பாங்க. ஓகே ஓகே. 3 சூபி இருக்கும். இந்த கல்லு இது கட்டடத்துல பார்த்தோம்னா ரொம்ப பழைய, ரொம்ப ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இது சொல்லலாம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300-500 வருடங்களுக்குள்ள உள்ள ஒரு 500 வருடம் ஆகுது இது கட்டி. இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மன்னிக்கவும், எனக்கு தெரிஞ்சு 200 வருடங்கள் குறைந்தபட்சம். ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயில், பழமை வாய்ந்த ஒரு அருமையான கோயில். இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இப்ப புதுப்பிச்சிருப்பாங்களா இருக்குதுங்க? ஆமாங்க. இந்த புதுப்பிக்கிறது இந்த ஊர் மக்களா இல்ல கவர்மெண்டா? இந்த ஊர் மக்கள். இந்த ஊர் மக்களே வந்து இந்த ஊர் மக்கள் வீட்டுக்கு நிதி வாங்கி நீங்களே பண்றீங்க. ஆமா. இது பாத்தீங்கன்னா கோயிலோட முகப்பு தோற்றம். இது முகப்பு தோற்றம். கோயில் வந்து ஒரு ஐயர் இருப்பாரு. அவர் வந்து அவரோட டைம்ல வந்து மார்னிங், இயர்லி மார்னிங் வந்து இந்த பூங்காவனத்துல இருக்கிற பூக்கள்லாம் வந்து ஒன்லி சாமிக்கு மட்டும்தான். இல்ல, இது வந்து ஒன்லி சாமிக்கு மட்டும்தான். இது வந்து இங்கே உருவாக்கப்பட்ட ஒரு, வேற யாரும் இதுல பொறிச்சு போக மாட்டாங்க. யாரும் வந்து பொறிக்க மாட்டாங்க. பூக்கள்லாம் அப்படியே இருக்குது. செண்பக பூ. இது கோபுரங்களா? இது கோபுரம். இந்த கோபுரத்துக்கு வயசு ஒரு 200 வருடம் இருக்குமா? குறைந்தபட்சம் 200 வருடங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா தண்ணி வசதி எல்லாம் இருக்கு. ஒரு பராமரிப்பு இல்லாதனால ஒரு பரலட்சம் மாதிரி இருக்கும். ஆனா விழா காலங்கள்ல வந்து ஒரு கார்த்திகை மாசம் அந்த மாதிரி தீபங்களும் ஏற்றும் போது புதுப்பிச்சிருவாங்க. தண்ணி வசதி எல்லா வசதியும் உள்ளே இருக்கு. தண்ணி வசதி இதெல்லாம் புதுசா கட்டினது. ஆமா, இப்ப புதுசா கட்டினது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிலை பாத்தீங்கன்னா 5 லிங்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு லிங்கத்துக்கு ஒரு லிங்கங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 5 லிங்கங்களும் ஒவ்வொரு லிங்கம் ஒரு பேர் இருக்கு. 5 லிங்கங்கள் இருக்கு. ஐந்து லிங்கங்கள் இருக்கு. சிறப்பான முறையில் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க வந்து மொத்தம் 2 கோபுரங்களா? ஆமா, மொத்தம் 3 கோபுரங்கள் இருந்தது. அது வந்து பெருமாள் கோவில் வந்து இடிஞ்சிருச்சு. பெருமாள் இருந்தார் ஃபர்ஸ்ட். இங்க வந்து ஈஸ்வரர் இருப்பாரு. அடுத்து இது வந்து விநாயகர், சாரி ஈஸ்வரர், அடுத்து முருகப்பெருமாள், அதுக்கடுத்து அம்மன் சன்னதி,
அதுக்கடுத்து பெருமாள் கோயில் இப்போ புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஆஞ்சநேயர் ஒரு பீடம். ஆஞ்சநேயர் பீடம். இது பெருமாள் கோவில் பெருமாள் கோயில் புதுப்பிச்சுட்டு புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. பணி இப்போ சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. கோயிலை சுற்றி ஒரே பூக்கள். ஆமா, கோயில் சுத்தி பூக்கள் இருக்கு. அது வந்து சாமிக்கு வைக்கலினாலும் சாமி சுத்தி பூக்கள் இருக்கு. ஆமா, பூக்கள் இருக்கு. இது வேலை வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ இது வந்து வேலை ரொம்ப ஸ்லோவா இருக்குது. வேலையாட்கள் யாரும் இல்ல. காலதாமதமா நடந்துட்டு இருக்குது. அது நிதி பற்றாக்குறையினால கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாது. அதனால அதாவது மன்னிக்கணும். இது வந்து பணப்பற்றாக்குறையினால கொஞ்சம் இதாகி நிற்குது. அடுத்து நம்ம கோயிலுக்கு வெளியே போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை காமிச்சோம். அந்த சிலையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலுமே ஆஞ்சநேயருடைய தலையை நெற்றியில வந்து மணி கட்டி இருக்காது. கோவில் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வடிவமைச்சிருக்க மாட்டாங்க. இந்த கோயில்ல வந்து ஒரு சிறப்பான விஷயம் அது. நம்ம முன்னோர்கள் அந்த கோயில் மணியில வந்து 48 நாள் வந்து குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம்னா நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் பலிக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சூழல். அதாவது ஒரு மழைக்காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசை என்று காட்சிக்கக்கூடிய ஒரு கோயில். ஈஸ்வரன் கோயிலுக்கு நேர ஆப்போசிட்ல அரசனாமலை. அதாவது ஈஸ்வரன் கோயில் சாமி பீடத்துக்கு பின்னாடி ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் அந்த பாதை வந்து இங்க ஆரம்பிக்கப்பட்டு அந்த அரசனாமலைங்கிற இடத்துல ஒரு இடத்துல வந்து முடிகிறதாகவும் இருக்கு. இப்ப நாளடைவில் வந்து அது முன்னோர்கள் சொன்னாங்க. நாளடைவில் வந்து அது வந்து இப்போ மறந்துட்டாங்க. கோயிலோட முகப்பு தோற்றத்தை அப்படியே கொஞ்சம் எடுத்துடலாமா? கண்டிப்பா சிறப்பா இருக்கும். இன்னும் கோயிலோட முகப்பு தோற்றம். துணியெல்லாம் காய் போட்டுருக்காங்க. இல்ல அது வந்து ஊர் மக்கள் ரிலீஸ் பண்ணிட்டு பாறை தானே, பாறை எங்க உங்களுக்கு ஹீட்டு தானே. ஸோ அந்த ஹீட்ல வந்து சீக்கிரம் வாட்டர் வந்து ட்ரை ஆயிரும். அதனால வந்து உறிஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கோயில்ல இருந்து பார்த்தோம்னா வலப்புறமா ஈஸ்வரன் கோயில், இது பிள்ளையார் கோயிலும், இடதுபுறமாக மாரியத்தல் அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம். ஆமா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கோட்டை மாரியம்மன் கோயில், இந்த பக்கம் ஈஸ்வரன் கோயில். ஓகே, இந்த பக்கம் ஏதோ ஒரு சின்ன கோயில் மாதிரி தெரியுதுங்க. இந்த ஈஸ்வரன் சிலைக்கு முன்னாடி இருக்கிற ஸ்தூபியானது வந்து அவினாசி பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் ஒரு இருக்கு. அவினாசியில வந்து காசிலிங்கேஸ்வரர் சாமி இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்தூபி மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்தூபி வந்து ஒரு சிறப்பான விஷயம் இந்த கோயில்ல. இங்க ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. கோயிலுக்கு வளர்ந்து இங்க மொத்தமாவே ஒரு 4-5 வீடு தான் இருக்குங்களா இந்த கோயிலை சுத்தி? இல்ல, இது ஒரு ஊர் இருந்தது. அதாவது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 25 குடும்பங்கள் இருந்தது. எல்லாமே இந்த கிராமம் அப்படிங்கிறது